ஹாய்! இந்த வீடியோ இன்னைக்கு காலைல எடுத்ததுதாங்க. நல்லா ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். கடல உருண்டை. அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெறும் பாத்திரத்தில வந்து கடல பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வறுத்து, அந்த கடல பருப்ப வந்து இப்டி கையில லைட்டா நசுக்கும்போது தோல் உறிஞ்சிரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா தோல நல்லா உரிச்சு எடுத்துரலாம். நீங்க அப்பயே உரிச்சீங்கன்னா கையெல்லாம் சுட்டுரும். ரொம்பவே சூடா இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொறுமையா அந்த தோல்லாம் பிச்சு எடுத்துருங்க. பிச்சை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இந்த கடல பருப்ப வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது கூடயே வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்காக. நீங்க வேணும்னா வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதாவது சீனி கூட சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சுக்கிட்டேன். அரைச்சு அதே பாத்திரத்திலேயே மறுபடியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா அந்த கடல பருப்போட வாசம் வரும். வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு, அத ஒரு பிளேட்ல மாத்திருங்க. மாத்திட்டு அது கூடயே உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இல்ல அப்டின்னா நெய் கூட சூடு பண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா நெய் தான் ஊத்தியிருந்தேன். ஊத்திட்டு அது அ நீங்க ஜாஸ்தியா வேணாலும் ஊத்தி அதிலேயே கூட உருண்டை பிடிச்சுக்கலாம். நான் இப்ப தானே சாப்பிட போறோம் அப்டின்றனால, நான் கொஞ்சமா தண்ணியும் தெளிச்சுக்கிட்டேன். தெளிச்சு இந்த மாரி உருண்டை தட்டி எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு குடுங்க. பாய்! நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.